ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட். இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன, அதோட பிரின்சிபல், அதோட எய்ம், இது எல்லாமே பார்ப்போம். பேசிக்கா இருக்கிறது எல்லாமே நம்ம இதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எய்டோட ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னாலே முதலுதவின்னு சொல்லுவாங்க. இது 11th செஞ்சுரியில தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, போர் அது மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் ஆதி காலத்துல எல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி டைம்ல அடிப்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் எய்டோட ஹிஸ்டரி. ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் எய்ட், அதோட டெஃபினிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னாலே முதல் உதவி. அதாவது இமீடியட்டா ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட்டுக்கோ இல்ல ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கோ இமீடியட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா என்னது, சடனா அந்த ஆன் த ஸ்பாட்ல சடனா வச்சு கொடுக்கறதா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விதமான மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எய்டோட எய்ம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதலுதவி எதுக்காக கொடுக்குறோம், பேஷண்டோட உயிரை சேவ் பண்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு சேவ் லைஃப். ரெண்டாவது அவங்களோட வலிய ரிலீவ் பண்ணணும். மூணாவது டு ப்ரொமோட் குயிக் ரெக்கவரி, சீக்கிரமா அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். ஃபோர்த் ஒன், ஃபர்தரா ஏதாவது இன்ஜுரி ஆகாமையோ, இப்ப அதே இடத்துல ஒரு பேஷண்ட், ஒரு பர்சன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. நீங்க அந்த அதே இடத்துல வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தீங்கன்னா, பின்னாடி வர்ற ஒரு காரோ பைக்கோ லாரியோ ஏதோ ஃபாஸ்டா வருது, பிரேக் பிடிக்க முடியாம திருப்பி அவங்களுக்கு ஃபர்தரா அதனால இன்ஜுரி ஏற்படும். ஸோ எந்த இடத்துல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் இதோ அந்த இடத்த விட்டு சேஃபான ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு வரணும். அப்படி வந்தோம்னா டு பிரிவென்ட் ஃபர்தர் இன்ஜுரிஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அடுத்த பாயிண்ட் டு கண்ட்ரோல் ப்ளீடிங். ரத்தப்போக்கு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரத்தப்போக்கை தான் குறைக்கணும். ஏன்னா ரத்தப்போக்கு அதிகமா போயிருந்துச்சுன்னா அந்த பர்சன் ஷாக்குக்கு போயிருவாங்க. ஷாக்குக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள திருப்பி ரெக்கவரி பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளீடிங். அடுத்தது டு பி ஏபிள் டிரான்ஸ்போர்ட் கேஷுவாலிட்டிஸ். நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கேஷுவாலிட்டியா அரேஞ்ச் பண்ணணும். அதாவது நியரா இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அந்த பர்சனை நம்ம இமீடியட்டா ஷிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும். அதுக்கு ஆம்புலன்ஸ் இது மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவங்கள நம்ம கூட்டிட்டு போகணும். இது எய்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட். ஃபர்ஸ்ட் எய்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு சஸ்டைன் த லைஃப். அதாவது வாழ்க்கையை ஒரு நிலைநிறுத்தணும். அதுதான் ஃபர்ஸ்ட் எய்டோட ஃபர்ஸ்ட் பர்பஸ். நெக்ஸ்ட் டு பிரிவென்ட் சஃபரிங். சஃபர் ஆகிறத பிரிவென்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். டு பிரிவென்ட் செகண்டரி காம்ப்ளிகேஷன். நான் ஆல்ரெடி எய்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட்ல சொல்லியிருப்பேன். ஃபர்தரா எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்னா என்ன, பின்விளைவுகள் எதுவுமே ஏற்படாத மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். அடுத்தது டு ப்ரொமோட் ஸ்பீடி ரெக்கவரி, ஃபாஸ்ட் ரெக்கவரியை அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அதாவது சீக்கிரமா பழைய நிலைமைக்கு திரும்புற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 4C ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க சொல்றாங்க பாருங்க, 4C அப்படின்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சீல ஆரம்பிக்கும். இது ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கால் ஃபார் ஹெல்ப். இமீடியட்டா நீங்க அந்த ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னா ஹெல்ப்புக்கு இன்னொரு பர்சனை நம்ம கூப்பிட்டுருக்கணும். அடுத்தது காம்லி டேக் சார்ஜ் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பதட்டப்படாம இருக்கணும். நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல ஒருத்தவங்க மயக்கம் போட்டு பக்கத்துல ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பதறுவீங்க. ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குற பர்சன் காமா இருக்கணும். பதட்டமான நிலைமை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அடுத்தது செக் த சென்ஸ் அண்ட் த கேஷுவாலிட்டி. விபத்து நடந்த பர்சனோட சென்ஸ், உணர்வு இருக்கா என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அடுத்தது கேர்ஃபுல் அப்ளை ஃபர்ஸ்ட் எய்ட். இது மூணு நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் நீங்க ஸ்கூல்ல, பஸ்ல இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ்ல அம்புக்கு, அதாவது பிளஸ் மார்க் போட்டு இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னு சொல்றோம். இதுல இந்த கிட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாஸ்டர் இருக்கும், லார்ஜ் காஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா ஒரு துணி மாதிரி வச்சு கட்டு போட்டு விடுவாங்க, அதுதான் காஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா அது காஸ் பீஸ் கூட சேர்ந்தா ஆனா ஸ்டெரைலா இருக்கணும். ஸ்டெரைல்னா என்ன, சுத்தமானதா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ட்ரையாங்குலர் பேண்டேஜ், அடிபட்டதை கட்டதுக்கு உண்டான பேண்டேஜ். அதுக்கப்புறம்
ரோல்டு பேண்டேஜ் இருக்கணும். ரோல்டு பேண்டேஜ்னா சுத்தி கட்டுறது. அடுத்து சேஃப்டி பின், கட்ட முடியாத இடத்துல பின் குத்தி வச்சுக்கலாம், அதுக்காக இருக்கணும். அப்புறம் 2 கிளவுஸ், அதாவது கை உறை இருக்கணும். ட்விசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஈட்டி மாதிரி இருக்கும். இப்போ முள்ளெல்லாம் ஏறிடுச்சுன்னா அந்த முள்ள அடுங்காம எடுப்பாங்க பார்த்தியா, அந்த ஷேப்ல இருக்கும். சிசர்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஆல்கஹால் ஃப்ரீ கிளீன்சிங் வைப்ஸ், ஆல்கஹால் இருக்கிற சொல்யூஷன் இருக்கணும். அதாவது எரியும் கொஞ்சம், அந்த இது பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த சொல்யூஷன் இருக்கும். அது வந்து அந்த புண்ணெல்லாம் ஆன இடத்த தொடச்சி எடுக்கிறதுக்கு, எந்த ஒரு கிருமி அண்டாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்டிக்கி டேப் வந்து அந்த காயத்தை அடிப்பட்டு பேண்டேஜ் வச்சு ஒட்டுறதுக்கு. அடுத்து தெர்மோமீட்டர் அப்படின்னா டெம்பரேச்சரை செக் பண்றது, உடல் வெப்பநிலையை செக் பண்றதுக்கு உண்டான ஒரு மிஷின். இது வந்து டிஜிட்டல்ல இருந்தா பெட்டரா இருக்குங்கிறாங்க. அடுத்தது ஸ்கின் ரேஷ் கிரீம், இது ஏதாவது சரிச்சுட்டு போய் எல்லாம் காயம் விழுந்துருச்சு, அலர்ஜி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குண்டான கிரீம் வச்சிருக்கணும். ஸ்ப்ரே, அதாவது பெயின், அதாவது இடுப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னால டிவியில காமிப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க. அது வந்து அடிச்சோம்னா வலி நிவாரணியா இருக்கும். ஸோ அது இருக்கணும். அடுத்து ஆன்டிசெப்டிக் கிரீம் இருக்கணும். பெயின் கில்லர், வலி நிவாரணி டேப்லெட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேராசிட்டமல், ஆஸ்பிரின் இதெல்லாம் வச்சிருக்கலாம். அடுத்தது காஃப் மெடிசன், இரும்பல் மருந்து இருக்கணும். ஆன்டிஹிஸ்டமைன் கிரீம், அலர்ஜிக்கெல்லாம் யூஸ் பண்ற கிரீம்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கணும். டிஸ்டில் வாட்டர் ஃபார் கிளன்சிங் வூண்டை கிளீன் பண்றதுக்காக. டிஸ்டில் வாட்டர்னா தண்ணி தான், அது வந்து என்ன சுத்தமான தண்ணி, அதான் டிஸ்டில் வாட்டர்னு சொல்றாங்க. அது இருக்கணும். அது வந்து ஃபார்மசில கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க, அது இருக்கணும். அப்புறம் ஐ வாஷ், ஐலி எல்லாம் சில இதுல தூசி போயிருது எல்லாம் எடுக்கிறதுக்காக ஐ வாஷ் பண்றதுக்காக அந்த வாட்டரும் நம்ம வச்சிருக்கணுங்கிறாங்க. இது எல்லாமே என்னது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது DRABC, இதை வந்து டாக்டர் ஏபிசி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. D ஃபார் டேஞ்சர், R ஃபார் ரெஸ்பான்ஸ், A ஃபார் ஏர்வே, B ஃபார் பிரீத்திங், C ஃபார் சர்க்குலேஷன். ஃபர்ஸ்ட் டேஞ்சர். டேஞ்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட்ல முக்கியமானது, இந்த டாக்டர் ஏபிசிங்கிறது முக்கியமானது. இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. டேஞ்சர் அப்படின்னா to yourself, to others, to casualty. சிம்பிள். நமக்கு எந்த டேஞ்சரும் வரக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் எந்த டேஞ்சரும் வரக்கூடாது, விபத்து ஏற்பட்டவங்களுக்கும் எந்த டேஞ்சரும் வராம நம்ம சேஃபான ஒரு பிளேஸ்ல கொண்டு போய் வச்சுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். அடுத்தது ரெஸ்பான்ஸ். இப்போ பேஷண்ட் ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பேஷண்ட் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எப்படி பண்ணுவீங்க? அவங்கள தட்டணும், ஷோல்டரை போட்டு கொடுக்கணும், ஷேக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷவுட், கத்தணும். அவங்க பேர் தெரிஞ்சுன்னா அவங்க பேரை சொல்லி கூப்பிடணும், இல்லாட்டி எந்திரிங்க என்னங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடணும். அவங்க கான்சியஸா இருக்காங்களா, சுயநினைவோட இருக்காங்களான்னு செக் பண்ணும். அடுத்தது ட்ரௌசியில இருக்காங்களா, அதாவது கன்ஃபியூஸ் ஸ்டேஜ், மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஆனா எந்திரிச்சு உட்காந்ததுக்கு அப்புறம் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு கொஸ்டின். ஸோ அவங்க கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி இருக்காங்களான்னு பார்க்கணும். அடுத்து அன்கான்சியஸ்னஸ், சுயநினைவு இல்லாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சுயநினைவு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம? அடுத்தது அவங்கள சைட் பொசிஷன்ல படுக்க வச்சு நம்ம ஃபர்தரா இருக்கிறத பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏர்வே. ஏபிசில சொன்னதுல ஃபர்ஸ்ட் ஏர்வே. ஏர்வேனா என்ன? அது ஓப்பனா இருக்கா கிளியரா இருக்கான்னு பார்க்கணும். ஏர்வே ஓப்பன் கிளியர் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நம்ம காதை எடுத்துட்டு போய் பேஷண்டோட மூக்கு பக்கத்துல வச்சு கேட்கணும், அவங்களோட பிரீத்திங் நல்லா வருதா, இல்ல ஏதாவது சவுண்ட் வருதா. சில பேர்லாம் மூச்சு விடும் போது கருன்னு சவுண்டு, இந்த விசில் சவுண்டு இதெல்லாம் வரும். ஸோ அது மாதிரி ஏதாவது வருதான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்து பொட்டன்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன் சச் அஸ் பிளட், அதாவது ஏதாவது சிக்கி இருக்கா, இல்ல பிளட் ஏதாவது லீக் ஆகுதா மூக்குல, இது மாதிரி எல்லாம் நம்ம செக் பண்ணணும் ஏர்வேல. அடுத்தது அந்த ஏர்வேவை ஓபன் பண்ணணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஏர்வேவை கிளியர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பொசிஷன் தான். சைடா படுக்க வச்சு அவங்க ஹெட்டை திருட்டுனா என்ன, ஹெட்டை கொஞ்சம் உயர்த்தி வைக்கணும். சின் கீழே அவங்க கையை வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த பேஷண்டோட தலையை கொஞ்சம் உயர்த்தி வச்சிருக்காங்க. சின்ன தாடைக்கட்டை இவங்க விரல் வச்சு நம்ம அந்த ஏர்வேவை கிளியர் பண்ணணும். ஏதாவது அப்செட் ஆயிருக்குதுன்னா அதை கிளியர் பண்ணி வரணும். அடுத்தது பி ஃபார் பிரீத்திங். பிரீத்திங் எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? அந்த பர்சன் மூச்சு விடுறாங்களான்னு ஒண்ணு காதை வச்சு செக் பண்ணலாம், இல்ல செஸ்ட் மூவ்மெண்ட், மார்பகம் வந்து மேல போய் கீழே வரும், இல்லாட்டி வயிறு பார்ப்பாங்க. சில பேர் வயிறுல வந்து தூங்கிட்டு இருக்கும் போதுலாம் பாத்தீங்கன்னா மேல போய் கீழே வரும். அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபீல், கண்ணத்தை வச்சு அவங்க நெஞ்சில கண்ணத்தை வச்சோம்னா தெரியும் நமக்கு அந்த ஃபீலிங், அது ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் அவங்க பிரீத்திங்கே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? அடுத்து மூச்சு விடலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்
ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும். அது வந்து நீங்க சினிமால இதுல பார்த்திருப்பீங்க, மவுத் டு மவுத், மவுத் டு நோஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நம்மளோட மூச்சு காத்த அந்த பர்சனுக்கு நம்ம கொடுக்கணும். அதை வந்து 2 வழி, மவுத் டு மவுத், அடுத்து மவுத் டு நோஸ், இந்த வழியா நம்ம கொடுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 10 பிரீத் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட பல்ஸ், நாடி துடிப்பை நம்ம செக் பண்ணணும். இப்போலாம் மவுத் டு மவுத் வந்து கொடுக்கறது ரிஸ்க் தான். ஏன் அப்படின்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ நீங்க பெட்டர் என்ன பண்ணா, உங்ககிட்ட கர்ச்சீஃப் இருக்கு இல்ல ஏதாவது கிளாத் இருக்கு அப்படின்னா அதை ரவுண்டா கட் பண்ணி கரெக்டா மவுத்ல வச்சு அப்படி நம்ம கொடுத்தோம்னா நம்ம சேஃப்டியா இருக்கலாம். அடுத்தது சர்க்குலேஷன். சி ஃபார் சர்க்குலேஷன். சர்க்குலேஷன் என்ன, பல்ஸ் நல்லா கேக்குதா, நாடி துடிப்பு நல்லா கேக்குதா அப்படின்லாம் பார்க்கணும். எந்த இடத்துல பார்ப்பாங்க, இப்ப சுயநினைவு இல்லாத பேஷண்ட்க்குலாம் எந்த இடத்துல பார்க்கணும்னா கரோட்டிக் பல்ஸ் அப்படிம்பாங்க, கழுத்து கிட்ட இருக்கும் அந்த பல்ஸ், அததான் நம்ம செக் பண்ணணும். பல்ஸ்லயே நிறைய விதமான டைப்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த பல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்தது ரெகுலரா இருக்கா இர்ரெகுலரா இருக்கா. டிக் 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 அப்படின்னு கேட்கும் சில பேர்த்துக்கு, சில பேர்த்துக்கு டிக் 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 இப்படின்னு கேட்கும். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணணும். அடுத்தது பிளட் லாஸ் அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இப்ப அவங்களுக்கு பல்ஸே இல்ல, பல்ஸ் கரோட்டிட் பல்ஸ் கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா நம்ம உடனே வெயிட் பண்ணவே கூடாது. டு ஸ்டார்ட் சிபிஆர். சிபிஆர் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். இதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நர்சிங் ஃபீல்ட்ல இருக்கங்காட்டி நம்ம மட்டும் இதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அம்மா அப்பா நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இதை சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது. சிபிஆர்னா என்ன, கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் தான் நம்ம சிபிஆர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதாமா சிபிஆர். சிபிஆர்னா ஒண்ணும் இல்லை, என்ன இதுல பண்ணணும், பர்சன் வந்து கான்சியஸா இருக்காங்களா, சுயநினைவா இருக்காங்களா, அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும், ஹெல்ப்புக்கு ஒருத்தரை நீங்க கூப்பிடணும். அவங்களோட பிரீத்திங், மூச்சு விடுறாங்களான்னு சொல்லி செக் பண்ணும். மூச்சு விடுறது பிரீத்திங் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி மூச்சு விடுறாங்களான்னு செக் பண்ணணும். அடுத்து கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் என்ன, இதுதான் கம்ப்ரெஷன், அழுத்தம் கொடுக்கணும். சரிங்களா, அவங்கள பேஷண்ட்டை இந்த பொசிஷன்ல படுக்க வச்சு கரெக்டா அவங்க கீழே படுக்க வச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். இல்ல டேபிள் மேல படுத்திருக்காங்கன்னா நீங்க அந்த பொசிஷன், அதாவது சிபிஆர் கொடுக்குற பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் எய்டர் வந்து அந்த பொசிஷன்ல இருக்கணும். பேஷண்ட்டும் ஃபர்ஸ்ட் எய்டர் கொடுக்குற பர்சனும் ஒரே சேம் பொசிஷன்ல இருந்தாதான் கரெக்டா வரும். பர்சன் பாத்தீங்கன்னா இப்படி கீழே படுக்க வச்சுக்கலாம். கம்ப்ரெஷன் என்ன, இப்படி கையை இப்படி மடக்கி எங்க வைக்கணும் அப்படின்னா இங்கேயோ வயிற்றுலயோ வச்சா நம்ம அது வந்து சிபிஆர் கிடையாது. கரெக்டா விலா எலும்பு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, விலா எலும்போட லாஸ்ட், இது ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் விலா எலும்பு இங்கதான் இருக்கு, லாஸ்ட் விலா எலும்பு அந்த சைடு. அதே மாதிரி லாஸ்ட் விலா எலும்பு சந்திக்கிற இடத்துல நம்ம கையை இப்படி மடக்கி வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கணும். அதாவது நம்ம முட்டி பாத்தீங்கன்னா இந்த முட்டி வந்து மடங்கவே கூடாது, இது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டா இருந்தா அவங்களுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா என்ன ஆகும், சப்போஸ் அவங்களுக்கு மூச்சு காத்து வரலாம், பல்ஸ் துடிக்க ஆரம்பிக்கலாம். எதனால இப்படி அழுத்தம் கொடுத்தா வருது அப்படின்னா இந்த இடத்துலதான் என்ன இருக்கு, ஹார்ட் இருக்கு. அப்ப நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அந்த அழுத்தமானது போய் ஹார்ட்டை தொட்டுட்டு வரும். ஹார்ட்டை டச் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் அப்படியே சுருங்கி அமைதி ஆகிற ஹார்ட் வந்து ஒரு டச் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே அமுத்தும் போது ஹார்ட்டுக்குள்ள இருக்க பிளட் எல்லாம் என்ன ஆகும், பறந்து சர்க்குலேட் ஆகும். எல்லா இடத்துக்கும் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் பிளட் சர்க்குலேஷன் போகும்போது என்ன, நம்ம டக்குன்னு மூச்சு காத்து அந்த பல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம இந்த பொசிஷன்ல வைக்கிறோம். இதே மாதிரி இங்க பாருங்க, பேபிஸ்க்கும் பண்ணலாம். ஆனா பேபிக்கு இப்படி கையை வைக்க கூடாது, சிங்கிள் விரல் ஒரே ஒரு ஃபிங்கரை மட்டும்தான் வச்சு என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. இது வந்து வயசானவங்களுக்கு. வயசானவங்களுக்கு எப்படி கை வச்சிருக்காங்கன்னு பாருங்க, இப்படி வச்சு கொடுக்கணும். இது வந்து அடல்ட். அடல்ட்னா யாரு, 19 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அடல்ட். 50 வயசு வரைக்கும், 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஓல்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க. இது இவங்க வந்து பேபிஸ், நியோனேட்டல் பேபி, 1 இயர் பேபி, இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் கொடுக்கணும். பாருங்க, ஹெட் டில்ட் சின் லிஃப்ட் ரூல். இதுதான் ஹெட்டை வந்து டில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சின்ன வந்து லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு மவுத் டு மவுத் நம்ம பிரீத் பண்ணி கொடுக்கலாம். பிரீத் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா மூச்சு காத்து உள்ள போய் வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல தூக்குற மாதிரி இருந்தாதான் இந்த மூச்சுக்குழாய் வந்து நல்லா நீளமா தெரியும். கரோட்டிட் பல்ஸ்ன்னு சொன்னேன், அது வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல தான் கரோட்டிட் பல்ஸ் வந்து நீங்க கேட்கணும் கழுத்துக்கிட்ட. ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டரும் கண்டிப்பா வந்து மாஸ்க் போட்டிருக்கணும், கிளவுஸ் போட்டிருக்கணும், ஹெட்டுக்கு கவர் பண்ணியிருக்கணும்.
எதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறவங்க பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்க வந்து பேஷண்டோட கண்டிஷன் அவங்க பார்த்துட்டு இந்த மெடிசன் சாப்பிடுங்க சரியாயிரும் சொல்லக்கூடாது. இவங்க மயக்கமானதை பார்த்துட்டு இவங்க டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. சோ இது ரெண்டும் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறவங்க. அடுத்தது ஆக்ஷன் பிளான். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட என்னென்ன பிளான் பண்ணி என்னென்ன ப்ராசஸ்ல கொண்டு போகணும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனை அசஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட் வந்து ரேஷன் கடையில நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா சுச்சுவேஷன் அசஸ் பண்ணும். அங்க கிரௌடா இருக்கா, கிரௌட் இல்லையா, ஓகே கிரௌடா இருக்குன்னா அந்த பேஷண்ட்டை தூக்கிட்டு சேஃபான ஒரு பிளேஸுக்கு வரணும். ரெண்டாவது சேஃப்டி ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் கேஷுவாலிட்டி. உங்களோட சேஃப்டியும் பார்த்துக்கணும், விபத்து ஏற்பட்ட ஒரு பர்சனோட சேஃப்டியும் பார்த்து ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸுக்கு கொண்டு வரணும். அடுத்தது அசஸ் த கேஷுவாலிட்டி. அவங்க விபத்து ஏற்பட்ட பர்சனை அசஸ் பண்ணணும். என்னென்ன அசஸ் பண்ணணும்? பல்ஸ் கேக்குதா, ரத்தப்போக்கு எங்காவது இருக்குதா, மூச்சு விடுறாங்களா, இல்ல என் சுயநினைவு இருக்குதா, ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா, இதெல்லாம் சொல்லி அசஸ் பண்ணணும். அடுத்தது ட்ரீட் த கேஷுவாலிட்டி. ஓகே இதுல ஏதாவது ஒரு மூச்சு விடலைன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட், பிளட் ரொம்ப லீக் ஆகுது ஆனா பேஷண்ட்லாம் நல்லா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஆம்புலன்ஸ்க்கு உடனே கால் பண்ணி வர சொல்லி அவங்கள நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே நம்ம கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தோம்ல அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி அடிபட்டு இருந்துச்சு, இவங்களுக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்தேன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு வரணும். ப்ளீடிங், அதுல ப்ளீடிங் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்றோம் பாருங்க. இப்போ ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வண்டியில போனாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ப்ளீடிங் ரொம்ப தலையில இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்க, இங்க இந்த பிக்சர் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். எப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா நல்லா கம்ப்ரெஷனா அந்த இடத்துல நல்லா அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சோம்னா ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடும். 15 மினிட்ஸ்க்குள்ள ப்ளீடிங் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து அந்த ப்ளீடிங் ஆன கையை வந்து கீழே தொங்க போடக்கூடாது, மேல தூக்கி தான் வச்சிருக்கணும். கீழே தொங்க போட்டோம்னா ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும். டைரக்டா ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த இடத்து மேலேயே வச்சு நம்ம டைரக்ட் ப்ரெஷர் நம்ம கொடுக்கணும். பேண்டேஜ் கிளாத் ஏதாவது வைக்கணும்னா அதை ப்ரொவைட் பண்ணி வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது வூண்ட். இப்ப புண்ணாயிருச்சு அப்படின்னா, வூண்ட்னா என்னது, புண்ணுன்னு அர்த்தம், அடிபட்டு இருக்கு, இன்ஜுரி, இது எல்லாமே வூண்ட்னு சொல்லுவாங்க. வூண்ட்ல மொத்தம் 6 வகை இருக்கு. அப்ரஷன், லாசிரேஷன், இன்சிஷன், பங்க்சர், அவல்ஷன், ஆம்புடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ரஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, டாப் லேயர் ஆஃப் ஸ்கின்ல மேல் தோல் மட்டும் அடிபட்டு இருக்கிறது. லாசிரேஷன்னா சரிச்சுட்டு போய் விழுவும் பாத்தீங்கன்னா, அந்த செராய் காய மாதிரி படுறது. இன்சிஷன்னா ஸ்மூத் எட்ஜஸ், கொஞ்சம் ஆழம், அந்த பேப்பர் கட்டு மாதிரி, பேப்பர் கட்டு இல்லாட்டி சர்ஜி, ஒரு பேப்பர் ரெண்டா கட் பண்ணீங்க எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். பங்க்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப், ஆழமா போய் அந்த புண்ணாயிருக்கும். இப்போ ஒரு கத்தியில எடுத்து குத்துனா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். அவல்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சாதா மட்டும் தனியா பிஞ்சு தொங்கிட்டு இருக்கும், அந்த ஒரு இடத்துல இருக்க அந்த பார்ட் மட்டும் தனியா தொங்கிட்டு இருக்கும், அதுதான் அவல்ஷன். ஆம்புடேஷன் அப்படின்னா அந்த பார்ட்டே கட் ஆயிருக்கும். அதாவது இப்ப 5 விரல் இருக்குன்னா ஒரு விரல் மட்டும் துண்டா கட்டாயி விழுகிறதா வந்து ஆம்புடேஷன் சொல்லுவாங்க. இப்ப முழங்காலுக்கு கீழே இருக்கிற கால் அப்படியே துண்டிச்சு விழுந்துரும். இதெல்லாம் வந்து ஆம்புடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே வூண்ட்ஸோட டைப்ஸ். வூண்டை எப்படி கிளீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, புண்ணெல்லாம் உடல் நிறைய பேஷண்ட் வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, இல்ல நீங்க வெளியே பார்ப்பீங்க, ஃபேமிலியில பார்ப்பீங்க. அவங்களுக்கு எப்படி கிளீன் பண்ணா, ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ப்ளீடிங்கை நிறுத்தணும். ஏன்னா ப்ளீடிங் அதிகமா போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், ஷாக்குக்கு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீடிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். அடுத்தது வூண்டை கிளீன் பண்ணும். எதை வச்சு கிளீன் பண்ணும், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு கிளீன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வாட்டரை வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு கிளீன் பண்ணும். அதுக்கப்புறம் ஏதாவது இப்ப புண்ணுல வந்து கல்லெல்லாம் பட்டிருக்கும், அப்ப அது எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுக்கணும். ஸ்மால் ஆப்ஜெக்ட் எதை வச்சு எடுக்கணும், ட்விசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்ன முன்னாடியே, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல சொல்லியிருக்கேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம எடுக்கணும். அடுத்தது ப்ளீடிங் போயிட்டு இருந்துச்சுன்னா நான் ப்ளீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி இதுல சொன்னேன். ஸோ அது மாதிரி டைரக்ட் ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆன்டிபயோட்டிக் க்ரீம் போட்டு, புண்ணுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் க்ரீம் இதெல்லாம் போட்டு நம்ம புண்ணை ஆற வைக்கலாம். பேண்டேஜ் போட்டு நல்லா புண்ணை கட்டிடலாம். அடுத்தது உடனே பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தது வாட் இஸ் ஃபர்ஸ்ட் எய்ட், அதோட ஹிஸ்டரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எய்டோட எய்ம், பிரின்சிபல், இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் சிபிஆர்னா என்னன்னு பார்த்தோம். டாக்டர் ஏபிசினா என்னன்னு பார்த்தோம். வூண்ட் வந்துச்சுன்னா என்னென்னலாம் பண்ணலாம், ப்ளீடிங் அதிகமாக போயிடுச்சுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டோட பேசிக். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன கேளுங்க.